மகாவும் சூர்யாவும் வந்து நெகிழ்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. உடனே வந்து இதுக்கெல்லாம் காரணம் என் அம்மா தான். என் அம்மா கத்தி அந்த டைமில் வந்து சொல்லலைன்னா இந்நேரம் வந்து நான் இதை ஜெயிச்சிருக்கவே மாட்டேன். எங்கள் அம்மா தான் எல்லாத்துக்குமே காரணம். அப்புறம் இன்னொருத்தவங்க யாருன்னா அது வந்து மகா தான். மகா வந்து இந்த போட்டியில் வந்து கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டா. அவள் எனக்காக நிறைய வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கா. அதனால் வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டா. ஆனால் அதனால் ஒன்றும் நான் வந்து ஜெயிக்கலை. எங்கள் அம்மாவில் தான் ஜெயித்தேன். கடைசி எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் இதில் நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதையும் மீறி எங்கள் அம்மா வந்து எனக்காக வந்து நின்னாங்க. அது எனக்கு இது போதும். எங்கள் அம்மாவுக்காக தான் இதை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். மகா வந்து எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கா. உண்மையிலே இந்த கிஃப்ட் வந்து மகாவுக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து மகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க சூர்யாவை. சூர்யா பார்த்தீங்களா எப்படி எல்லாரையும் பிரிவுபடுத்தினான்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ராகினியும் வந்து அவங்க கேங்கும் வந்து செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்படி நடந்துச்சு, நம்ம இவ்வளோ பண்ணி கூட வந்து அவள் வந்து செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம வந்து காவேரியை இங்கே காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இங்கே மகாவும் வந்து உப்பு மூட்டை தூக்கினது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே சூர்யா என்ன பண்ணுறாரு, மகா பார்க்க வராரு. அப்போ வந்து பார்த்துட்டு இந்தா உன் காசு அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட கொடுக்குறாரு. உடனே வந்து எதுக்குங்க இந்த காசு எங்க கூட 2 பேர் சேர்ந்து வின் பண்ணோம். மெயினாக வின் பண்ணது நீங்கள் தான். இந்த காசு உங்களுக்கு தாங்க சேரணும். நீங்கள் தான் கஷ்டப்பட்டு என்னை வந்து சுமந்துன்னு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன தான் சுமந்தாலும் சரி இந்த காம்படிஷனில் கலந்துக்கணும் இல்லை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே நினச்ச. அதனால் இந்த காசு உனக்கு தான் சேரணும். உனக்கு வந்து வீட்டு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த காசை வச்சு அந்த பிரச்சனையை தீர்க்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாரு. மகா வாங்க மருத்துவரை அவங்க கையை பிடிச்சி இந்த காசு உனக்கு தான் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து காவேரி பார்க்கறதுக்கு நம்ம வந்து விஜய் வராரு. விஜய் வந்து காவேரி கிட்ட, காவேரி ஒன்றால் தான் இந்த கேமில் வந்து நான் கலந்துக்கிட்டேன். நான் வந்து முதல்ல வந்து எந்த ஆர்வத்தையும் சரியாக காட்டல. ஆனால் நீ தான் ரொம்ப ஆர்வமாக இருந்த. உனக்கு இந்த காசு வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த காசு இந்த 1 லட்சத்தை நீ வச்சுக்கோ. உங்கள் வீட்டு பிரச்சனையை கொஞ்சமாவது தீர்க்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இல்லைங்க இதில் நீங்கள் தான் தூக்கி வந்து ஜெயிச்சிங்க. அதனால் உங்களுக்கு தான். சரி அதுவும் வேணாம், நம்ம 2 பேரும் பாதி பாதி எடுத்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீயே வச்சுக்கோ, எனக்கு பாதியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கையில் அந்த காசை கொடுக்குறாரு. காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஓடி போய் அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க விஜயை. விஜய் வந்து ஒரு நிமிஷம் வந்து தன்னையே மறந்துடுறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து காவேரியோட அணைப்பிலேயே இருக்காரு. அடுத்து வந்து காவேரி வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு விஜய்கிட்ட வந்து காலம் ஃபுல்லாக நீங்கள் எனக்கு வேணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே வந்து சொல்லிக்கிறாங்க. அடுத்து வந்து என்னாச்சு காவேரி அப்படி சொல்லிட்டு எழுப்பினோன்னே உடனே வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து தாங்கலை, சாரி அப்படின்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து தடவி கொடுக்குறாரு. அடுத்து வந்து காவேரி சொல்கிறாங்க, இந்த காசு வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த காசை எடுத்துன்னு போய்ட்டு எங்கள் அம்மா கிட்ட கொடுப்பேன். எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க வீட்டு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குங்க அப்படின்னோடனே சரி ஓகே நீ கொடு, நீ பாருன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. உடனே காவேரி வந்து விஜய் நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவர் ஹக் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து அவர் ஜெயிச்சது எல்லாத்தையும் வந்து நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. காலம் ஃபுல்லாக நீங்கள் என் கூட இருப்பீங்களா இல்லை வந்து என்னை விட்டுருவீங்களா விஜய் சொல்லுங்கள். இதை நான் எப்படி நான் உங்கள் முன்னாடி கேட்க முடியும். ஆனால் இப்போ சொல்கிறேன், என் மனசில் ஃபுல்லாக வந்து நீங்கள் தான் இப்போ இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து தன்னோட மனசுலேயே அப்படி பேசிக்கிறாங்க. விஜய் போனதே வந்து காவேரி பார்த்துட்டு விஜயை நினச்சிட்ருக்காங்க. இதோட முடியுது.